வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்டாத வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணன், கோச்சாரத்தில் குரு 2ஆம் ஹவுஸில் இருந்தால், 2ஆம் வீட்டில் இருந்தால் கெடுதல் குறையுமா, கெடுதல் இருக்குமா, இல்ல சுபத்துவமாகி நன்மை செய்யுமா? தேங்க்யூ பிரதர். எப்பொழுதுமே உங்களுடைய கேள்விகளுக்கு சில இடத்துல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறேன். உங்களுடைய கேள்வி மாதிரியான விஷயங்கள் நிறைய பேரை கிளியர் பண்ணும். ஓகே, நீங்க என்ன மிதுன லக்னமா, மிதுன ராசியா? சரி, ஏன் இப்படி கேட்கிறேன்னாக்கா, கோச்சாரத்துல குரு அதிசாரமா இப்ப மிதுனத்துக்கு தான் 2ஆம் இடத்துக்கு வந்திருப்பாரு. மிதுனத்துக்கு குரு அதிசார அமைப்புகள்ல வர்றதுக்கு எப்பொழுதுமே குரு வருவதற்கு ஒரு மாசம் முன்னுக்குள்ளே பலன் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. சனி வந்து 6 மாசம் கழிச்சு தான் பலன் செய்வாரு. ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே ஒரு 3 மாசம் விட்டு தான் பலன் செய்வாங்க. நல்லா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு மட்டும் சுபர்ன்ற காரணத்தினால அவருடைய பார்வை அமைப்புகள்ல அவர் நகர 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 அந்த குருவின் நல்ல தன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். கோச்சாரத்துல குரு 2ஆம் இடத்துல இருக்கலாமாங்க, அட்டகாசமாக இருக்கலாம். ஏங்க, குரு பண தனத்துக்கு காசுக்கு காரக பிளானட்டுங்க. குரு 2ல இருந்தா 10 பாப்பாரு. குரு 2க்கு வந்துட்டாருனாலே உங்களுடைய வருமானம், பணப்புழக்கம், வேலை, தொழில் அமைப்புகளை சரி செய்வாருங்க. கோச்சார அமைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி அவயோக கடுமையான பாவத்துவ தசையில இருந்தா மட்டும் அது செயல்படாது. ஓகேங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கும்போது சந்திராஷ்டமத்தை பத்தி மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கீங்க பாத்தீங்களா, அடிதூள். ஓகே, என்ன இந்த இடத்துல குரு வந்து 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா சந்திராஷ்டமத்துல நன்மை இருக்குமான்னு கேக்குறீங்க. சந்திராஷ்டமம்னா என்னங்க, மனம் ஒரு மாதிரியான பதட்டமாக இருக்கிறது, தவறு செய்யறது, தவறான இடங்கள்ல போய் இருக்கிறது, தவறான மனிதர்களை சந்திக்கிறது, தவறான விஷயங்களை கத்துக்கிறது. இதுதான் சந்திராஷ்டமம். ஏதோ ஒன்று சரியா இல்லாத தன்மையை செய்யறது. ஒருவேளை சுபத்துவ சந்திராஷ்டமம் ஒண்ணு இருக்குல்ல, பாபத்துவ சந்திராஷ்டமம் உங்கள் மனசை கசக்கி பிழிய போகுதுன்னு அர்த்தம். சுபத்துவ சந்திராஷ்டமம் என்னங்க பண்ணும்? சுபத்துவ சந்திராஷ்டமம் 8ஆம் இடத்தினுடைய நல்ல தன்மையை பண்ணும். ஓகே, இயல்பாக எடுத்துக்கங்களேன். இவர் யாரு, மிதுனத்துக்கு எடுத்துக்கங்களேன். மிதுனத்துக்கு 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சு 2ஆம் வீட்டை தொடர்பு கொள்வாரு. மறைமுகமான தன லாபத்தை கொடுப்பாரு. 8ஆம் இடம் அதிர்ஷ்டம் சுபத்துவமாக இருந்தால் மட்டும். 8ஆம் இடத்துக்கு அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதிர்ஷ்டத்தால பணம் வரும், வெளியே சொல்ல முடியாத தனம் வரும். இதெல்லாம் ஒரு விஷயங்க. பணம், 2ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், இதெல்லாம் ஒரு பக்கம் வருதா. இதற்கு அடுத்த நிலையாக 8ஆம் இடம் வெளிநாடு, வெளி மாநிலம். சமீபத்துல நான் அந்த ஃப்ரெண்ட்ஸோட பாலிக்கு போயிருந்தேங்க. கோச்சார அமைப்புகள்ல நான் பாலியில இருக்கும்போது சந்திராஷ்டமம் அன்னைக்கு தான் வெளியில இருந்தேன். ஓகேங்களா? இது ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். சந்திராஷ்டமம் அந்த நாள்ல தான் பாலியில இருந்து அது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா குரு அதிசாரமா 8ஆம் இடத்தை பார்க்க தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த சந்திரன் ஓரளவுக்கு வளர்பிறை சந்திரனாகி 8ஆம் இடத்துல இருந்து இந்த சுபத்துவ சந்திராஷ்டமும் என்ன வெளிநாடுக்கு கொண்டு போச்சு. வெளியில டிராவல் பண்ணிட்டு திரும்ப வந்தது இல்ல. அப்போ இந்த அமைப்புகள்ல பாத்தீங்க அப்படின்னா வெக்கேஷன், சுத்தி பார்க்க போறது, வெளிநாடு, வெளி மாநில அமைப்புகளுக்கு போறது, போயிட்டு இமீடியட்டா வர்றது 8ஆம் இடத்தினுடைய சுப பலன். வெளிநாட்டுல போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வெளியில போய் காசை தொலைச்சிட்டேன், வெளியில போன சங்கிலியா எடுத்துட்டு போயிட்டாங்க, வெளியில போன போனு காணாம போச்சு. இது கஷ்டப்படுத்தக்கூடிய சந்திராஷ்டமம். எங்க மறந்து வச்சேன்னே தெரியல. சந்திராஷ்டம நாள்ல தான் இதெல்லாம் நடக்கும். அப்போ 2ஆம் இடத்துல குரு இருந்தால் அந்த ஒரு வருஷம் முழுக்க சந்திராஷ்டமம் உங்களுக்கு பெரிதாக நெகட்டிவ் பலனை செய்யாதுங்க. அப்போ எப்பொழுதுமே குரு பார்த்த சந்திரன் பௌர்ணமி சந்திரன் எடுத்துக்கங்க. அப்போ இந்த இடத்துல சந்திரன் ஒருவேளை ஒளியாகவும் இருந்து இந்த இடத்துல இருந்தா அந்த நாள் மிகப்பெரிய நல்ல டிராவல், நல்ல அறிமுகங்கள், நல்ல தன லாபம் வர்ற மாதிரியான சில அமைப்புகளை செய்யும். ஓகேங்களா? அப்போ இந்த தன்மைகள்ல உங்களுக்கு இந்த சந்திரன் அந்த நல்ல தன்மையை செய்வாருங்க. இதே 3ல, ஓகே, லக்னத்துல இருந்தா, ராசியில இருந்தா ஒரு பலன், 2ல இருந்தா ஒரு பலன், 3ல இருந்தா ஒரு பலன்ல 3ஆம் இடத்துல குரு சில லக்னங்களுக்கு, சில ராசிகளுக்கு நல்லது பண்ணுவாரு. இப்ப நீங்க 2ன்னு கேட்டனால இப்ப கோச்சாரத்துல குரு அதிசாரமா 2ஆம் இடத்துல மிதுனத்துல இருக்காரு. உங்க பிசினஸ் எங்களோட இந்த லைவ் நிகழ்ச்சியில ப்ரோமோ பண்ணணுமா? கீழே இருக்கக்கூடிய புலனம் எண்களின் வழி எங்களை தொடர்பு கொள்ளுங்க. 3ஆம் இடத்துல மிதுனத்துல இருக்கிறதெல்லாம் அட்டகாசமான தன்மை. அவருக்கு பிடித்த அதிநட்பு ஸ்தானத்துல அவரே ஒரு மாதிரி 7ஆம் வீட்டினுடைய தன்மைகளை மறைஞ்சு செய்யக்கூடிய தன்மையில நல்ல பலனை செய்வார். இப்போ நீங்க கேட்ட சந்திராஷ்டமத்துக்கு வருவோம். சந்திராஷ்டமம் சுபத்துவமாக இருந்தால் நல்ல டிராவல், நல்ல செலவுகள், சந்தோஷப்பட்டு தூரமா போறது வர்றது, யாரை போய் பார்க்கணுமோ தூரமா போய் மீட் பண்றது, வெளிநாடு சுற்றுலா, 8ஆம் இடத்தினுடைய தன்மைகள்ல போவீங்க. நிரந்தரமா 8-12 தான் நிரந்தரமா போவீங்க. திரும்ப வந்துடுறது, ஒரு வாரம் போறேன் அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல தான் கடல் கடந்து இருக்கக்கூடிய சில தன்மைகளை செய்யும். இதுதான் பிரதர். நல்ல கேள்விகளை இன்னும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.